இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தல் நெருங்க திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் நாளுக்கு நாள் சலசலப்பு அதிகரிக்கிறது. திமுகவா தாவேகாவா என்ற இரட்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்க, கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் திமுகவுக்கு பேரிடியாக உள்ளது. டிசம்பர் மாதமே தொகுதி பங்கீடு நடத்த காங்கிரஸ் குழு அமைத்தது. 2 மாதங்களாகியும் திமுக தரப்பில் பேச்சு நடத்த முன்வராதது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு ஒத்து வராது என திட்டவட்டமாக கூறிவிட்டார். திமுக எம்எல்ஏ, அமைச்சர் காங்கிரஸை விமர்சிக்க இன்னும் அதிகமாக தீப்பற்றியது. திமுகவினர் மரியாதை கொடுக்காவிட்டால் திருப்பி அடிப்போம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும், பெண்களுக்கு 5000 கொடுத்தது தேர்தல் வெற்றிக்கு உதவாது என காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசியுள்ளனர். இந்த சூழலில் திமுகவுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக தமிழக காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி தலைமைக்கு எழுதிய கடிதம் ஒன்று வைரலாகிறது. அந்த கடிதத்தில் ஆட்சியில் பங்கு என்பதிலிருந்து பின்வாங்க கூடாது என தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளனர். வரும் சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களை காங்கிரசுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நாளை தமிழகம் வரும் நிலையில் இன்று மதியம் அவசர பயணமாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி கிளம்பி சென்றார். சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும். திடீர் பயணம் இல்ல. காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுனர்ஜி அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து அவரிடம் ஆலோசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லுச்சு? யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இதுதான். துணை நிற்கிறோம் சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் வெளியில வந்ததெல்லாம் நாங்க தான், திமுக வரல அப்படிங்கறத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அவர் சைடுல இருந்து சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் இருக்கு? ஒரு நிமிஷம். அது எங்க அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மாதிரி மாணிக்கம் பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொதுவெளியில் எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ளே பேசுகிறத பொதுவெளியில் பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி? அதுக்கு என்ன முறை? அது என்ன ஜனநாயகம்? சார், ஒரே ஒரு பிரச்சனை. இந்த தேர்தல் தொடர்பாகவே நீங்கள் பொது வெளியில பேச வேணாம்னு டெல்லியிலேயும் சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டிலே பல இடங்களில் சொல்லியிருந்தீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், பலரும் இது மாதிரி செய்கிறாங்க. மாநில தலைவராக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா சார்? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போகிறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நான் சந்திக்கிறேன்.